மேடம். மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. மெதுவா கண்ணை திறங்க. எனக்கு ஏன் இந்த சட்டையை போட்டு விட்ருக்கீங்க? ட்ரெஸ்ஸை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையாக சொல்லுங்க. சொல்லுங்க. நான் மொட்டை அந்த 3 சினிமா பைத்தியத்தை கூட்டுன்னு குற்றாலத்துலேருந்து வந்துக்கின்னு இருந்தோம். அப்போ 2 டீ போடுப்பா. ஒரு பெரிய மலை. அந்த மலைக்குள்ள நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோனி குதிக்கிறா. குதிச்சு மண்டை உடைச்சிக்கிறா. அதுக்கு நம்ம டூப் போடுறோமா? இல்ல காசு வாங்குறல, எதுக்கு டூப் போட்டுன்னு கிடையாது. ஒரிஜினலா அப்படியே குதிச்சு உள்ள போயிட்டே இருக்கா. உள்ள உண்டா முழுகிட மாட்டா. கல்யாணம் ஆனாதான் முழுகுவா. ஆஸ்கர் டு ஏய் பைத்தியக்காரனா, சும்மா இருக்க மாட்டீங்க. டீ வேணுமா? டீயா? பீர் இல்ல. டீ குடிச்சு யார் வந்து எடுக்குது? பீரா? ஏய் மொட்டை வந்து என்னன்னு கேளு. ஐயோ மொட்டை. ஐயோ வாய்ஸ் கேட்ட உடனே குதிச்சு கீழ படுங்கடா. அண்ணா சேப்பு கலர் சட்டை போட்டுன்னு யாராவது போனதை பாத்தீங்களா? இவனா? யோ ஆளே வராம மாத்திட்டு இருக்கேன். போய் அந்த பக்கம். டேய் மாறி, இன்னுமா அவனை தேடிட்டு இருக்க? ஆமா மொட்டை, அந்த சேப்பு சட்டை பைத்தியக்காரனால என்ன சாவடிக்கிறானுங்க. சஸ்பெண்ட் வேற பண்ணிடுன்னு சொல்றானுங்க. வேற எங்கேயாவது வேலைக்கு போலான்னா இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தேன்னு கேக்குறானுங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சொன்னா என்ன பைத்திய மாதிரி பாக்குறானுங்க. அந்த சேப்பு சட்டைக்காரனை தேடி பிடிச்சி கூட்டு போனாதான் எனக்கு வேலையா. டேய் நீ சோப்பு சட்டைன்னு சொல்லியா தேடினுக்குற? அந்த பைத்தியம் ஓடி போகும்போது சேப்பு கலர் சட்டை போட்டுச்சுல, அதான் சேப்பு சட்டைன்னு சொன்னேன். அது சேப்பு இல்லடா, சோப்பு. சேப்பு சோப்பு சேப்பு சோப்புடா. சோப்பா? அது சேப்பு கலர் கிடையாது, சிவப்பு கலர் தான் கரெக்ட். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன். ஆரஞ்சு சொல்லு. ஆஞ்சி. எந்த கலரும் வரல இந்த மூதேவிக்கு. இவனுக்கு வேலை இல்ல, டைரக்டா ரிட்டைர்மென்ட் தான். டேய் நீ ஒரு ஆளு தேடுறதுக்குள்ள கஷ்டப்படுறியா? என்ன பாரு, இவ்வளவு பேர் என்ன நம்பி அனுப்பியிருக்காங்க தெரியுமா? நீலாம் கெத்து மொட்டை, நீ நல்லா இருப்ப. ஏய் நானே நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு துப்பாக்கி கையில கிடைச்சா யார வேணாலும் சுட்டுறதா சொல்லிட்டு சொல்ல மாட்டியாடி? நம்ம படத்தோட ஹீரோயின். வண்டி எடுடா. எடு. போடு சீட் பெல்ட் போடு. 2 நாள் லீவ் போட்டு வாங்கல, அவனுக்கு தரலாம். கூட வந்து நான் தேடி வா. சட்டையை பார்த்தா சொல்லு. போடா. ஏன்டா வண்டி ஜன்னல்ல காத்து வரல? வண்டி போனாதானே காத்து வரும். இந்த டிரைவரே போல. டேய் இன்னில இருந்து நீ என் கோ டைரக்டர் கிடையாது, என்னோட டிரைவர். என்ன வண்டியை எடுடா. எடு போ. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு வண்டியை. மணி 6 பாஸ்ட் பண்ணி முதல்ல லைட்ட போடு. ஆர்னடி. டேய் நில்லுடா நில்லுடா. ஆல்டிடா போடா. இந்த வண்டி ஓட்டிடுடா. டேய் நில்லுடா. மொட்டை தொட்டிட்டு வரான் நம்மள. டேய் 12வது கியர்ல போடா. இது புது மாடல் வண்டிடா. 10 கியர் தாங்குது. சரி ஏதோ ஒண்ணு கைடி போட்டு போ. பேனா கீழே வந்துச்சே. பேனா கட்சியோட ஷூட்டிங். ஓ நீ அப்படி போறியா? இப்ப கண்ண முடியும் ஷார்ட்கட்ல வர பாரு. சூப்பர். பியூட்டிஃபுல்ரா. ஐயா அங்க நில்லுடா. மொட்டை போங்கறானே. டேய் ஆட்டாதீடா. டேய் கால போயிட போறே. என்னடா கொஞ்சம் டீசல் குடி சரியாயிடும். டேய் ஆ மொட்டை. எல்லாம் வண்டியை ஆட்டாதீடா. டேய் டேய் வண்டி தண்ணிக்குள்ள விடுறா. ஒளிஞ்சிக்கலாம். குடு. என்னமா அது? இடைவேளை.
எழுதி பாரு, ஏதாச்சும் எழுதி நான் பார்க்கலாம். எங்க சாவுக்கு காரணம் திரு மொட்டை அவர்கள். மொட்டையா? அம்மா. சாட்சி திட்டிய மொட்டை. என்னம்மா திடீர்னு இப்படி ஆகி போச்சு? அதுவும் நம்ம கஸ்டடியில வந்து. நம்ம கஸ்டடியில இல்ல மொட்டை, உன் கஸ்டடியில. என்னம்மா இப்படி பிரிச்சு பேசுறிய? நீ என் தங்கச்சி மாதிரி. இந்த விஷயத்தை வெளியாட்டி சொல்லிடாத. அதெல்லாம் சத்தியமா சொல்ல மாட்டேன் மொட்டை. அண்ணா என்ன ஆனா? அச்சு கேட்டா சொல்லிடுவேன் மொட்டை. அடிச்சு கேட்டா சொல்லிடுவியா? உனக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த நேரத்துல இந்த நேரத்துல தான் சொல்லணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுல ஒரு விறகு வெட்டியும் அவன் அழகான மொட்டை பையனும் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு அந்த அழகான மொட்டை பையன் சூடா டீ வாங்கிட்டு வரும்போது அந்த காட்டுல ஒரு பொம்பளை அவங்க அப்பாவை கதற கெடுத்துக்கிட்டு இருந்தான். அத பார்த்தவன் அங்கிருந்து பயந்து போய் எங்க நம்மளையும் கெடுத்துற போறான்னு அங்கிருந்து ஓனா கடைசியில இந்த மாதிரி பிரிச்சு வந்து நின்ட்டான். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல? கொஞ்சம் இரு வர்றேன். இது எடுத்து தலையில் கட்டிக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும். ஆமா. கதைய மேல சொல்லு போட்டேன். அப்புறம் என்ன பண்ணா அந்த அழகான மொட்டை பையன் இங்கிருந்து பார்த்தா அந்த பொம்பளை அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கு. பார்த்துட்டு அப்படியே கீழே எட்டி பார்த்தா ஏதோ பெருசா அடிச்சு கேட்டா சொல்றாங்களாமே. இப்ப சொல்லுடி. ஏமா அவங்க அப்பா ஒரு பொம்பளை கதற கெடுத்துட்டான்னு சொல்லும் போதே உஷாரா இருக்க வேணாமா? கதை டிஃப்ரெண்டா இருந்ததேன்னு ஒரு ஆர்வத்துல கிட்ட போயிட்டேன் டாக்டர். போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப நோண்டுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்சம் தெரியாம பாத்துங்க.